ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். எந்த ஒரு சட்டத்தை நீங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தாலும் 3/2 மடங்கு நீங்கள் ஆதரவு இருந்தால் தான் ஒரு சட்டத்தை, அவசர சட்டத்தை கொண்டு வர முடியும், நினைச்ச சட்டத்தை கொண்டு வர முடியும். ஆனால் இன்றைக்கி என்டிஏ கூட்டணிக்கு அது வாய்ப்பே இல்லை. இவர்கள் கூட்டணியாக ஆட்சி அமைத்தால் குடுமி யார் கையில் இருக்குன்றீங்க? சந்திரபாபு நாயுடு கையிலையும் நிதிஷ்குமார் கையிலையும் இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு பெண்ணை நீங்கள் அதானிக்கு எதிராக பேசினார்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல, மொய்த்ரா. அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் ஹைதராபாத்தில். அசாவுதீன் ஓவைசிக்கு எதிராக ஒரு பாஜக ஒரு பெண்மணி, மேனகாவா, பள்ளிவாசல்கிட்ட நான் அம்பு விட்டேன், அந்த பெண் தோற்று போயிருக்கிறார். இப்போ மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கிறது. அதான் நான் பார்க்கணும். 3வது முறை அவர் பெரும்பான்மையான வாக்குகளை, பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெற்று கொண்டு வந்தால் அவர் சொல்லுபடி கேட்க தயாராக தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வச்சு ஒரு ஆளை வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் எனக்கு தெரிந்து மோடியுடைய அவங்களுடைய டினஸ்டி, அவருடைய கிங்டம் முடிந்தது. தேர்தல் கமிஷன் மேல் இவர்களுக்கு யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அதனால் இறுதிக்கட்டம் இப்போ வரைக்கும் ஓடியாச்சுங்க. கடைசி சுற்று இது. கடைசி சுற்றில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி அறிவிக்கிறாங்க. அதுதான் முக்கியம். ஏனென்றால் அவர்கள் எப்படி வேணாலும் மாற்றி விட்டால் இந்த எக்ஸிட் போல துணைக்கு இழுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே எக்ஸிட் போல் பாருங்கள், தனி மெஜாரிட்டியாக பாஜக வந்துச்சு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 2024 நாடாளுமன்ற தேர்தல், பிஜேபி 400 இடங்களை பெறுவோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினாங்க. ஒவ்வொரு கட்டம் தேர்தல் முடிஞ்ச உடனே அமித்ஷா நாங்கள் 170 வந்துட்டோம், 210 வந்துட்டோம், 350 வந்துட்டோம், 370 வந்துட்டோம், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தார். நீங்கள் இந்தியா கூட்டணி, நாங்கள் 300 குறையாமல் எடுப்போம், பெரும்பான்மைக்கு தேவையானது ஃபுல்லாக நாங்கள் தான் எடுப்போம், 250 எடுப்போம், 270 எடுப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தீங்க. இப்போ 2 பேருமே சொன்னது எடுக்கலை. ஆனால் நம்ம இப்போ எக்ஸிட் போலை பற்றி எதுவும் பேச போகிறது இல்லை, அது ஃபேக்குன்னு ஆகிப்போச்சு. நம்ம நேரடியாக விஷயத்துக்கு வரேன். இதுக்கடையில் காங்கிரஸ் வேறு புகார் கொடுத்துருக்கு. தேர்தல் ஆணையம் உடனுக்குடன் முடிவு அறிவிக்க மாட்டேங்குது. இல்லை, இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இருந்தோம். ஆனால் அவர்கள் பாஜக சொன்னது என்பது 370 நாங்கள் தனித்து வெற்றி பெறுவோம்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது நடக்கல, அது நடக்கட்டும். ஆனால் ஒரு விஷயம் பாருங்க, 2 பேருக்கும் சாதகமாக இல்லைன்னா கூட ஜனநாயகத்துக்கு இது ஒரு பெரிய சாதகமான விஷயமா நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, எந்த ஒரு சட்டத்தை நீங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தாலும் 3/2 மடங்கு நீங்கள் ஆதரவு இருந்தால் தான் ஒரு சட்டத்தை, அவசர சட்டத்தை கொண்டு வர முடியும், நினைச்ச சட்டத்தை கொண்டு வர முடியும். ஆனால் இன்றைக்கி என்டிஏ கூட்டணிக்கு அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்னைக்கு இப்போ வந்திருக்கிற இந்த கணக்கு பிரகாரம் இப்போ நீங்கள் சொல்கிறது மோடியே திருப்பி பிரதமர் வந்தாலும் நினச்சது செய்ய முடியாது. ஆமாங்க. இப்போ 290 லீடில் இருக்காங்க என்டிஏ, காங்கிரஸ் 235 இருக்காங்க. ஒரு மெஜாரிட்டியாக வருவதற்கு 272 இடம் வேணும். ஆனால் இதுவரை பாஜக 240 இடங்களில் தான் லீடில் இருக்காங்க. தனித்து கூட்டணியாக தான் அவங்க 290. அப்போ தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவர்கள் எந்த ஆட்சி வந்தாலுமே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் வர முடியும். பாஜக வந்தாலுமே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் இல்லை. அதாவது ஒரு பலம் பொருந்திய 56 இன்ச் கவர்மெண்ட்லாம் கிடையாது, ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட். இன்னும் ஒரு உடச்சி பேசணும்னா, இப்போது அவர்களுக்கு சாதகமாக சப்போர்ட்டாக இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு, பீகாரில் இருக்கின்ற நிதிஷ்குமார், இவங்க ஆதரவை வச்சு தான் இவர் ஆட்சி அமைக்கணும். ஏனென்றால் நிதிஷ்குமார் மீது சந்திரபாபு நாயுடு மட்டுமே 30 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கார், கிட்டத்தட்ட நெருக்கி. அப்போ இப்போ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வரும் பொழுது மோடி நினச்சதோ பாஜக நினச்சதோலாம் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் என்னவென்றால், ஒரே ஒரு சொல்கிறேன், இப்போ ஹைதராபாத்தில் இந்த தேர்தலுக்கு முன்பாக சந்திரபாபு நாயுடும் காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி வச்சு அந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் அப்போது சந்திரபாபு நாயுடு கேட்குறாங்க, இப்பொழுது நீங்கள் ஹைதராபாத்தில், ஆந்திராவில் முஸ்லீம்களுக்கு 4 விழுக்காடு ஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி பாஜக சொல்கிறாங்களே, உங்களுக்கு உடன்பாடு இருக்கான்னு. அது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, அது பாஜகவுடைய அறிக்கை, அது எங்களுக்கு அது உடன்பாடே கிடையாது, அது எங்களுடைய கொள்கை வேறு அப்படின்னு சொன்னார். நான் இதை எதுக்கு ஒரு சாம்பிளாக சொல்கிறேன்னா, இவர்கள் கூட்டணியாக ஆட்சி அமைத்தால் குடுமி யார் கையில் இருக்குன்றீங்க? சந்திரபாபு நாயுடு கையிலையும் நிதிஷ்குமார் கையிலையும் இருக்கும். ஒன்று. அப்போ இது என்ன ஆகிப்போச்சுன்னா, நீங்கள் நாங்கள் 400 இடங்களை முழுமையாக வெற்றி பெற்றால் நாங்கள் அரசமைப்பு சட்டத்தையே மாற்றுவோம்னு சொன்னார்ல ஒரு அஸ்ஸாமில் ஒருத்தர், முதலமைச்சரே சொன்னார். அதுக்கு வாய்ப்பு இல்லை. இனி பாதகமான எந்த சட்டத்தையும் கொண்டு வர முடியாது.
பாஜக நினச்சதெல்லாம் நீ இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது. பாஜக குறிப்பாக சொல்லப்போனால் மோடி அவருடைய லீடர்ஷிப் தோற்று போயிருக்கிறது. இன்னும் நான் உடச்சி சொன்னேன்னா, ஏற்கனவே வந்து ஆர்எஸ்எஸ்ஐ ஓவர்டேக் பண்ணுறாரு மோடின்னு சொன்னாங்க. காரணம் ஆர்எஸ்எஸ்ஐ மிஞ்சிட்டாரு, எந்த சட்டத்துக்கும் பொருந்தாதவராக இருக்கிறாரு. நட்டாவே சொன்னார் எங்கள் ஆர்எஸ்எஸ் தேவையில்லை அப்படின்னு சொன்னார். இப்போ அப்படி இல்லைல்ல, ஆர்எஸ்எஸ் இப்போ மோடியை கை கழுவிடும். இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த தேர்தல் முடிவுகளை நீங்கள் போடுறாங்கல்ல, மோடி படத்தை எடுத்துட்டாங்க, நிறைய இடங்கள்ல நட்டா படத்தை போட்டிருக்காங்க. ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த தலைவர் அதனால போட்டிருப்பாங்க. இது வரைக்கும் மோடி தானங்க போட்டாங்க, மோடி தானங்க முன்னிறுத்தினாங்க. எப்பொழுது நட்டாவை முன்னிறுத்தினாங்க? உத்தரப்பிரதேசத்தில் யாரை முன்னிறுத்தினாங்க? இன்னைக்கு உத்தரப்பிரதேச நிலைமை என்ன? ஹார்ட் கோர் இந்துத்துவா உத்தரப்பிரதேசம் 80க்கு 80ன்னாங்க. கடந்த முறை 65, இப்போ 35 தான் வந்துருக்கு. 35 தான் வந்திருக்காங்க. எங்கே போச்சு 55 இடம்? இன்னைக்கு அங்கே காலை வாரிடுச்சுங்க. உத்தரப்பிரதேசத்தில் தான் வந்து பாருங்கள் எல்லாமே இருக்குது. அயோத்தி இருக்குது, வாரணாசி இருக்குது. அங்கே தோற்று போயிட்டுருக்காரு மோடி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஜனநாயகத்துக்கு நல்லது தான். நீ கூட கேட்டீங்க, இந்தியா கூட்டணிக்கும் ஒன்றும் இல்லை, என்டிஏ கூட்டணிக்கும் ஒன்றும் இல்லை, ஆனால் ஜனநாயகத்துக்கு விட்டுறீங்க. இப்போ இந்த எக்ஸிட் போல் வரும்பொழுது பொதுவாக அரசியல்வாதிகள் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, ஆனால் மக்கள் ரியாக்ட் பண்ணாங்க. பல பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஐயோ இப்படி ஒட்டுமொத்தமாக வந்தால் நாடு பிரச்சனை ஆகிடுமோ. மக்கள் பயப்படுறாங்க, அச்சப்பட்டாங்க. காரணம் அதுதான் ஜனநாயகம். இந்திய ஜனநாயகத்தில் இன்னும் அந்த உயிரோட்டம் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். யாருனாலும் ஆட்சி அமைக்கட்டும், ஆனால் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்தால் நினச்சி பாருங்கள், நீங்கள் நினச்ச மாதிரியான விஷயங்களை செய்ய முடியாது. மக்கள் விரோத விஷயங்கள் நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது. அவள் இப்படிப்பட்ட ஒரு இதை கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ வட இந்தியாவிலே கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ நம்ம என்ன நினச்சோம், நீங்கள் நினச்சிங்களா, நான் நினச்சோமா உத்தரப்பிரதேசத்தில் வந்து இப்படி மோசமாக தோல்வியை தழுவுவான்னு? தமிழ்நாட்டிலோட சொன்னாங்க ஒரு 6 இடம் 7 இடம் 10 இடம் கூட பாஜக வரும்னு. 40க்கு 40 வந்துருச்சு. அது ஒரு அதிசயம் அல்ல. காரணம் வந்து இங்கே தமிழ் மண்ணில் அதுக்கான வாய்ப்பு இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அப்படி பண்ணலையே. அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க ஹார்ட்கோர் இந்துத்துவாவை அந்த அந்த உத்தரப்பிரதேச அரசு வந்து அங்கே பயன்படுத்திகிட்டு இருக்காங்களே. 80 விழுக்காடு மக்களுடைய வாக்குகள் போதுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மாநிலமாகத்தான் இருந்தது. குஜராத்துடைய மாடல் போய் இன்றைக்கி உத்தரப்பிரதேச மாடல் தான் நாங்கள் வந்து அமுல்படுத்த போகிறோம்னு சொன்னாங்களே. இன்றைக்கி அங்கே தோற்று போயிருக்கிறது. அப்போ ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கிறது. அதான் முக்கியம். இந்தியாவுடைய ஜனநாயகம் தலை தோங்கி இருக்கிறது. வட இந்தியாவில் குறிப்பாக சொல்ல போனால், இன்றைக்கி தென்னிந்தியாவில் கூட கடந்த முறை 2019 வெறுமனே 29 இடம் தான் வெற்றி பெற்றாங்க. இப்போ ஆந்திராவில் வந்து வெற்றி காரணம் வந்து சந்திரபாபு நாயுடு சேர்ந்துருந்தது. தெலுங்கானாவில் முழுமையாக வருன்னாங்க, முழுமையாக வரலை. கர்நாடகாவில் 25க்கு 25 வருன்னாங்களே. அங்கே வந்து 10 18 மாதம் வந்திருக்கு. அப்போ இது எல்லாமே கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது தென்னிந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் இல்லை. தென்னிந்தியாவில் அவர்கள் சொன்னது நடக்கலை. ஆனால் வட இந்தியாவில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களான இந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் அதிலெல்லாம் குறைந்திருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில், மேற்கு வங்காளத்தில் முழுமையாக வெற்றி பெறுனாங்க. அங்கே 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்றைக்கி மம்தா வெற்றி பெற்றிருக்காங்க, லீடில் இருக்காங்க. அது ஒன்று பார்க்குறேன். இன்னொன்று முக்கியமாக நம்ம பேச வேண்டியது, இந்த 290 இடங்களில் என்டிஏ லீடில் இருக்குது. 235 இடங்களில் இந்தியா கூட்டணி லீடில் இருக்குது. ஆனால் இந்த வெற்றியை டிக்ளேர் பண்ணது பார்த்தீங்கன்னா, இப்போ என்டிஏ கூட்டணி 123 இடம் தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்தியா கூட்டணி 197 இடங்களில் டிக்ளேர் ஆகிருக்கு. இப்போ என்னென்னா 127 இடங்களில் பாஜக லீடுன்னு சொல்கிறாங்க, 138 இடங்களில் இந்தியா கூட்டணி லீடுன்றாங்க. இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் கடந்த 7 மணி நேரம் பாருங்க, அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இங்கே எனக்கு என்ன பயம் தெரியுமா, ஜெயராம் ரமேஷா தான் புகார் கொடுத்துருக்கிறார். எனக்கு என்ன பயம் தெரியுமா, இவர்கள் மிட் நைட்டில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே எக்ஸிட் போலில் நாங்கள் 370 இடம் வந்துருச்சு சொல்லி எக்ஸிட் போல் வந்திருக்கு. அப்போ அதற்கான முயற்சி வந்து ஒருவேளை வந்து இன்ன வரைக்கும் தேர்தல் முடிவுகளை சொல்லாமல் இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. மிட் நைட்டில் வந்து திடீர்னு மாறி எல்லா இடங்களும் இந்தியா கூட்டணி இல்லை என்டிஏ கூட்டணின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே தேர்தல் கமிஷன் யாருடைய கையால் இருக்குது? ஏன்னா இது வரைக்கும் 75 ஆண்டு கால வரலாற்றில் இப்படி ஒரு மட்டமான தேர்தல் ஆணையம் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ மட்டமான தேர்தல் ஆணையம். சண்டிகாருடைய மேயர் தேர்தல் எப்படி நடந்துச்சு? அது ஒரு சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு வந்து அந்த தீர்ப்பை மாற்றினாங்களா இல்லையா? அப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஒரு 500 ஓட்டில் 1000 ஓட்டில் வந்து எதிராளி வெற்றி பெற்றான் என்று அறிவித்தால் நீங்கள் கோர்ட்டுக்கு தான் போகணும். கோர்ட்டுக்கு போனால் எப்போ முடியும்? அப்பாவு கேஸ் ஞாபகம் இருக்கா? 5 வருஷம் ஆகிடும். அப்போ இருக்கிற எல்லாமே வந்து என்டிஏ கூட்டணி வந்து 500 ஓட்டில் லீடில் ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னால் இவங்க கோர்ட்டுக்கு போவாங்க.
அதுக்கெல்லாம் 5 வருஷம் முடிஞ்சிடும். இப்போ இது ஒரு அபாயம் இருக்கிறது. இப்போ நம்ம எதை கண்காணிக்கணும்னா தேர்தல் ஆணையத்தை கண்காணிக்கணும். காரணம், அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள், எப்படி வேண்டுமானாலும் தீர்ப்பை மாற்றலாம். இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் ஜெயராம் ரமேஷ் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, இது நியாயமாக நடக்கணும்னு. காரணம், மிட் நைட்டில் தான் இவர்கள் எல்லா விதமான கருப்பு சட்டங்களையும் கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இல்லை பண மதிப்பிழப்பாக இருக்கட்டும், எல்லாமே நைட்டு 12 மணி 1 மணிக்கு தாங்க அறிவித்தாங்க. அப்போ அது மாதிரியான ஒரு அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அறிவித்தா என்ன செய்ய முடியும்? ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வரைக்கும், இப்போ வரைக்கும் 290 என்டிஏ, 234 இந்தியா கூட்டணி. ஆனால் பார்த்தீங்கன்னா இழுபறி ஒரு முன்னிலை இப்படி தான் இருக்குது. எப்பொழுது அறிவிப்பீங்க? கிட்டத்தட்ட 166 இந்தியா கூட்டணி வந்து டிக்ளேர் பண்ணீங்க. 100 இடங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த டிஃப்ரெண்ட் 60 இடம் போய்கிட்டே இருக்குது. 8 மணி நேரமாக இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏவுக்கும் உள்ள வித்தியாசம் 60 இடம் தான். அதுதான் அப்படியே போயிட்டே இருக்குது, ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. அப்போ இது எப்படி வேணாலும் முடிவு மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. ஏனென்றால் எக்ஸிட் போலுடைய அந்த வேல்யூ அப்போ தான் தெரியும். சப்போஸ் முடிவு மாறிச்சுன்னா எக்ஸிட் போலில் ஏற்கனவே வந்தது தானே, ஈஸியாக சொல்ல முடியும்ல. இப்போ ஒருவேளை வந்து 500 ஓட்டு 300 ஓட்டு ஏற்கனவே வந்து கடந்த முறை வந்து 2019 10 தொகுதிகள் வந்து 1000 வாக்குகளுக்கு குறைவானது. உத்தரப்பிரதேசத்திலே ஜெயிச்சாங்க. எதுனாலும் நடக்கலாம்ல. இப்போ உத்தரப்பிரதேசத்துலேயும் நினச்சி பாருங்கள், இப்போ 1000 ஓட்டில் வந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுச்சு, 80ல் 75 வந்துட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? கோர்ட்டுக்கு தான் போகணும். நீதிமன்றம் போனால் உங்களுக்கு தீர்ப்பு வருவதற்கு அப்பாவு கேஸ் தான் உதாரணம், 5 வருஷம் ஆகிடும். இது ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட் வருது அப்படின்னா அது ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லது. ஏனென்றால் மக்கள் தான் எஜமானர்கள் என்கிற பயம் ஆட்சியாளர்கள் இருக்கும். ரெண்டாவது, இந்த வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்து ஒரு அபாயகரமான சட்டங்களை கொண்டு வர முடியாது, டேஞ்சரஸான சட்டங்களை கொண்டு வர முடியாது. குடியுரிமை திருத்த சட்டம் போன்று அல்லது வந்து 3 வேளாண் சட்டங்களை போன்று கொண்டு வர முடியாது. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்த காலகட்டத்தில் இந்த லக்கிம் கேரியில் ஒரு அமைச்சர் வந்து அமைச்சருடைய மகன் விவசாயி மேலே கார் ஏற்றினார்ல, அவர் தோற்று போயிருக்கிறாருங்க. அதை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இந்த ரேவண்ணா அந்த கர்நாடகாவில் தோற்று போயிருக்கிறார், டிக்ளேர் ஆகிடுச்சு. அதே போன்று தான் ஒவ்வொன்றையும் நீங்கள் பாருங்கள். இந்த அந்த வெஸ்ட் பெங்காலில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு பெண்ணை வந்து நீங்கள் இவர் வந்து அதானிக்கு எதிராக பேசினார்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல, மொய்த்ரா, அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பாருங்கள். அதே போன்று தான் ஹைதராபாத்தில் அசாவுதீன் ஓவைசிக்கு எதிராக ஒரு பாஜக ஒரு பெண்மணி மேனகாவா பள்ளிவாசல்கிட்ட வந்து நான் அம்பு விட்டேன், அந்த பெண் தோற்று போயிருக்கிறார். இப்போ மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கிறது. அதான் நான் பார்க்கணும். இப்போ சரத்பவார் வந்து சந்திரபாபு நாயுடுட்டையும் பேசியிருக்கிறார், நிதிஷ்குமார்ட்டையும் தொடர்பு கொள்கிறார், இந்தாண்ட நவீன் பட்நாயகிட்டையும் பேசுகிறார் அப்படிலாம் செய்திகள் வருது. இது எப்படி பார்க்குறீங்க? இது பேசுகிறது தவறில்லை. ஏனென்றால் சந்திரபாபு நாயுடு எப்பொழுதுமே வந்து ஒரு மதசார்பற்ற நிலைக்கு ஆதரவு கொடுத்தவர் தான். இன்னும் சொல்லப்போனால் ஆரம்பத்தில் வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஆரம்பித்தவர் சந்திரபாபு நாயுடு என்றாலும் கூட அவர் இந்தியா கூட்டணியோடவும் தொடர்பில் இருந்தார். 3ஆம் அணி அமைக்க கூட முயற்சி பண்ணாங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு, ஒரிசாவில் ஒரிசாவுடைய முதல்வர், இவரெல்லாம் சேர்ந்து ஒரு 3ஆம் அணி அமைக்கலான்னு கூட யோசிச்சாங்க. அதை அமைக்க முடியலங்கிறது வேறு விஷயம். அப்போ நாங்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த நிலைமை மாறலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணது பார்த்திங்கன்னா 150 100 ஒரு 50 இடம் தான் வித்தியாசங்கள் போயிட்டுருக்கு. இன்ன வரைக்கும் இழுபறி தான். அவங்க லீடில் இருக்காங்க. 50 இடங்களுக்கு மேலே 10,000 வாக்குகள் கம்மிலாம் லீடில் இருக்காங்க. எப்படினாலும் மாறலாம். ஒருவேளை வந்து இப்போ இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் இந்தியா கூட்டணியோட சேர்ந்து அமைக்கக்கூடிய வாய்ப்பு வந்தால், இப்போ வந்து இந்தியா கூட்டணி வந்து ஒரு 240 இடங்கள் வந்துட்டாங்கன்னு வைங்க, 235 இருக்காங்க. அந்த 30 இடங்களை வந்து சந்திரபாபு நாயுடு பெற்றாருன்னு வைங்களேன், இங்கே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அதாவது ஒரு மதசார்பற்ற அணி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு பேச்சு. நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களே வந்து சந்திரபாபு நாயுடுகிட்ட பேசினதாகவும் இன்னைக்கு செய்தி வருது. இது தப்பு கிடையாது. நிதிஷ்குமார் இல்லை கூப்பிட்றது தப்பு இல்லை. நிதிஷ்குமாருடைய ஒரு ட்ராக் ரெக்கார்டே பாருங்களேன், எப்படி வேணாலும் மாறுவார். நிதிஷ்குமாரை வந்து நம்ம வந்து கணக்கிலே சேர்த்துக்க முடியாது. அவர் வந்து துணை பிரதமர் கேட்பதாக தகவல். இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பு வந்த செய்தி என்னென்னா, மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சா துணை பிரதமர் கொடுங்க அப்படின்னு கேட்குறார் நிதிஷ்குமார். இப்போ இது ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ வந்து ஒன்றுமே பண்ண முடியாது.
இன்னொன்று செய்தி வருது, ஆர்எஸ்எஸ் மோடியை கைகழுவி விட்டால் பிரதமராக யாரை நியமிப்பார்கள் அப்படின்னு. அப்போ கண்டிப்பாக வந்து நட்டாவை போன்றவர்களை நியமிக்கலாம். அவர் பாரதிய ஜனதா கட்சியிலே தலைவராக இருக்கிறார். ஆர்எஸ்எஸ் யாரை கை காமிக்குதோ அவரை பிரதமராக நியமிக்க முடியும். ஏற்கனவே மோடியை வைத்து நாங்கள் இல்லை, எங்கள் கீழே தான் மோடிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்மளை விட மிஞ்சுறாரு மோடி, ஆர்எஸ்எஸை விட தூக்கி சாப்பிட்றாரு. ஆனால் இதற்காக விட்டு வைத்தார்கள் என்றால் தொடர்ச்சியாக 2 தடவை ஆட்சியை கொண்டு வந்தவர் மோடி தான், மாற்று கருத்து இல்லை. 3வது முறை அவர் பெரும்பான்மையான வாக்குகளை, பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெற்று கொண்டு வந்தால் அவர் சொல்படி கேட்க தயாராக தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வச்சு ஒரு ஆளை வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் எனக்கு தெரிந்து மோடியுடைய அவருடைய டினஸ்டி, அவருடைய கிங்டம் முடிந்தது. எப்போ வந்து வடக்கிலிருந்து வந்து கன்னியாகுமரியில் தியானம் பண்ணாரோ அதோடு முடிந்து விட்டது. அதுதான் நான் பார்க்குறேன். அதனால் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தாலும் கூட மோடி பிரதமர் ஆவாரா என்பது $1 மில்லியன் கேள்வி. ஏனென்றால் இனி மோடியை தூக்கி நிறுத்த மாட்டாங்க, அவருக்கான ஸ்டஃப் முடிந்து போய்விட்டது. ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை ஒருவரை வந்து பயன்படுத்துகிற அளவுக்கு தான் பயன்படுத்துவாங்க. அதுக்கான வரலாறு இருக்குது. அத்வானியே இருக்கார். அத்வானியை நீங்கள் வந்து அத்வானியை விடவாங்க நீங்கள் வந்து பயன்படுத்தணும். ரத யாத்திரை மூலமாக இந்தியா முழுவதும் ரத யாத்திரை செய்து பாஜகவை வெற்றி பெற வைத்து பாஜக ஆரம்பித்த ஒரு முக்கியமான நபர்கள் அத்வானி ஒருத்தர். அவரையே தூக்கி போட்டாங்கல்ல. அப்போ அவருக்கான சக்தி இருக்கிற வரைக்கும் தான் ஆர்எஸ்எஸ் அவரை பயன்படுத்தும். இப்பொழுது மோடியோட சக்தி முழுமையாக முடிந்து விட்டது. அதனால் தூக்கி போடுறதில் அவங்க தயக்கம் பண்ண மாட்டாங்க. அவர்களை பொறுத்தவரை ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை வச்சுட்டு வேற ஆளாக டெவலப் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. ஏற்கனவே யோகியை பற்றி பேசினாங்க. உத்தரப்பிரதேசத்தில் பல் இழுத்து விட்டது, யோகியும் கொண்டு வர மாட்டாங்க. ஏனென்றால் யோகி உத்தரப்பிரதேசம் தான் இன்றைக்கி அவர்களுக்கு மோசமான அடியை கொடுத்துருக்கிறது. அதனால் அவர்கள் நட்டாவை கொண்டு வரலாம் பாஜகவுடைய தலைவர் என்கிற முறையில், அல்லது வேறொரு புதுமுகத்தை கூட கொண்டு வரலாம். இப்போ இதுதான் இப்போ உள்ள ட்ரெண்டு. அதனால் ஒரே ஒரு விஷயம் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னுமே டிக்ளேர் பண்ணாமல் ஒரு 200 இடம் போயிட்டுருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் 270 இடங்களுக்கு இன்ன வரைக்கும் டிக்ளேர் ஆகலை. அவங்க 160 இடம், இவங்க 100 இடம், 270 இடங்களுக்கு மேலே இன்ன வரைக்கும் டிக்ளேர். இந்த நிமிஷம் நம்ம பேசுகிற நிமிஷம் வரைக்கும் இது எப்படி ட்ரெண்ட் ஆக போகுது, மிட் நைட்டில் தேர்தல் கமிஷன் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க, அதுதான் முக்கியமானது. எப்படி வேணாலும் நடக்கலாம், ஒரு மோசமான ஒரு சூழல் கூட ஏற்படலாம். நாம் வந்து நம்ப முடியாத ஒரு இடத்த கூட, ஃபிகரை கூட சொல்ல முடியும். பாஜக 272 இடம் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்ல முடியும். அதான் முக்கியம். தனிப்பெரும்பான்மை பாஜக வாங்கிடுச்சுன்னு சொல்ல முடியும். அதனால் தேர்தல் கமிஷன் என்ன மாதிரி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி, அதனால தான் வந்து எல்லா கட்சியும் விழிப்போட இருக்காங்க. எல்லாருமே ஏன் வந்து இந்த வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பு வரை நீ யாருமே முகவர்கள் வெளியே வந்துடாதீங்க அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் முதற்கொண்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே வரை எதுக்கு சொன்னாங்க? இந்த நிலைமை வருன்னு தான். இது எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் கமிஷன் மேல் இவர்களுக்கு யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அதனால் இறுதிக்கட்டம் இப்போ வரைக்கும் ஓடியாச்சுங்க. கடைசி சுற்று இது. கடைசி சுற்றில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி அறிவிக்கிறாங்க. அதுதான் முக்கியம். ஏனென்றால் அவர்கள் எப்படி வேணாலும் மாற்றி விட்டால் இந்த எக்ஸிட் போல துணைக்கு இழுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே எக்ஸிட் போல் பாருங்கள், தனி மெஜாரிட்டியாக பாஜக வந்துச்சு. எல்லாமே 300 ஓட்டு 500 ஓட்டில் வெற்றி பெற்றிருக்கோம். என்ன செய்ய முடியும்? தேவைன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க. ஸோ இதுதான் நிலைமை. ஆகவே இந்த மிட் நைட்டில் வந்து வருகின்ற செய்திகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் நான் பார்க்குறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.